பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 13 முதல் 14 வரை. உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திரு பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் மனம் உவந்து நான் ஆசீர்வதிக்கின்றேன். திருச்சபையின் வழியாக, குருத்துவத்தின் வழியாக ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அனுதினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த யூடியூப் சேனலின் வழியாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். அநேக பேர் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவருடைய வல்லமைமிக்க கரத்தின் கீழ் கடந்து வந்திருக்கிறீர்கள் இறை வார்த்தையின்படி. எனவே தொடர்ந்து இறை வார்த்தைகளை வாசியுங்கள். ஆண்டவர் உங்களோடு தங்கிவிடுவார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கடந்து வந்த மற்றொரு நோக்கம் என்ன தெரியுமா? இந்த பூமியிலே சமாதானத்தை தருவதற்காக, இந்த உலகத்திலே எல்லா மக்களுக்கும், எல்லா நாட்டிற்கும், எல்லா தலைவர்களுக்கும் இடையே, எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இடையே, எல்லா அரசாங்க வேலை செய்கிறவர்களுக்கும் இடையே, எல்லா தொழில் புரிகிறவர்களுக்கும் இடையே, உபச்சார பாவங்களை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இடையே, தப்பிதங்களை செய்து ஆண்டவருடைய மகிமையை இழந்து கொண்டு இருக்கிறவர்கள் நடுவே, அநேக பேர் செய்கின்ற வேலையின் நடுவிலே, படிக்க கொண்டு இருக்கக்கூடிய அந்த படிப்பின் நடுவிலே ஒரு சமாதானத்தை தருவதற்காக, ஒரு சமாதானத்தின் பிரபுவாக, ஒரு சமாதானத்தின் அரசராக, ஒரு சமாதானத்தின் தூதுவராக இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்தார். எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மை போல் ஒரு மனிதராக பிறந்த உடனே வானக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை போற்றி புகழ்ந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்து நின்று தந்தை கடவுளை அவர்கள் புகழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே சமாதானம் இல்லை என்றால் இந்த உலகம் அழிந்து போய்விடும். நாம் பார்க்கின்றோம், அநேக நாடுகளிலே சமாதானம் இல்லை. காசா என்று சொல்லக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அலைந்து திரிந்த இடங்களிலே சமாதானம் இல்லை. எருசலேமிலே சமாதானம் இல்லை. உக்ரைனிலே சமாதானம் இல்லை. ரஷ்ய மக்களுக்கு நடுவிலே சமாதானம் இல்லை. இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அநேக மதவாதிகள் நடுவே சமாதானம் இல்லை. ஒவ்வொரு நாடுகளையும் நாம் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அந்த நாட்டிலே சமாதானம் இல்லை. பாருங்கள், நிலநடுக்கம், பூகம்பம் மற்றும் இயற்கை சீற்றங்களினால், பேரழிவினால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு இடையே சமாதானம் இல்லை. அமெரிக்கா நாட்டிலே அது ஒரு பெரிய நாடாக இருந்தாலும் அங்கு சமாதானம் இல்லை. ஆப்பிரிக்கா கண்டங்களில் பார்க்கலாம், மக்கள் உணவுக்காக கஷ்டப்பட்டும், மருத்துவ உதவிக்காக கஷ்டப்பட்டும் சமாதானத்தை இழந்து இருக்கிறார்கள். காரணம் என்ன? மனிதருடைய பாவம் கடவுளுக்கு முன்பாக நிற்கிறபடியினால். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், சமாதானத்தின் பிரபு சொல்லுகின்றார், இந்த பூமியிலே சமாதானம் உரித்தாகுக என்று. எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஒரு குழந்தை கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த குழந்தைக்கு பெயர் அதிசய ஆலோசகர், வல்லமைமிக்க தெய்வம், நித்திய தந்தை, நித்திய பிதா, சமாதானத்தின் அரசர் என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. சமாதானத்தின் அரசராக அவர் இருக்கின்றார். அவருடைய ஒரு பெயர் சமாதானத்தின் அரசர். எதற்காக அவர் சமாதானம் கொடுக்க வேண்டும்? எதற்காக மனிதனை தேடி வந்து அவர் விரும்பக்கூடிய அந்த மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம்
பார்த்தோமே என்றால், இந்த உலகத்தில் எந்த மனிதனும் சமாதானத்தை இழந்து விட்டான் என்றால் அவனால் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க முடியாது. கண்டிப்பாக கடவுளை விட்டு பிரிந்து போய் விடுவான். சாத்தான் அவனை தன்வயப்படுத்திக் கொள்வான். எனவேதான் யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 27வது இறை வார்த்தையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வை செய்த பொழுது தன்னுடைய சீடர்களை நோக்கி சொன்னார், நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகின்றேன். நான் தரக்கூடிய சமாதானம் இந்த உலகம் தரக்கூடிய சமாதானம் போன்றது இல்லை. எனவே நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், பயப்படவும் வேண்டாம் என்று அவர் சொன்னார். எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை குறித்து அதிகமாக பேச வேண்டும்? அவருடைய பெயரிலே சமாதானம் இருந்தது. இயேசு என்றால், இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார், மீட்க நம்மை தேடி வந்த தெய்வமாக இருக்கின்றார். எனவே ஒரு மனிதனுக்குள் சமாதானம் இருக்கும் பொழுது அவன் எளிதாக மீட்கப்பட்டு விடுகின்றான். எனவே உங்களுக்குள் சமாதான குறைவு வரும் பொழுது நீங்கள் கலக்கக்கூடாது, பயப்படக்கூடாது. எனக்கு சமாதானத்தை தருவதற்கு, இழந்து போன அமைதியை தருவதற்கு, அமைதியின் அரசராக, நித்திய பிதாவாக என் கடவுள் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு தேவை அன்பார்ந்தவர்களே. எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகும் தன்னுடைய சீடர்களை பார்த்து அமைதி உரித்தாகுக, சமாதானம் உரித்தாகுக என்றும் தன்னுடைய சீடர்களை குறித்து சொன்னார். அவர் பிறந்த பொழுதும் அவர் சமாதானத்தின் மகிழ்ச்சியில் அவர் கலைந்திருந்தார், உறைந்திருந்தார். வானக தூதர்கள் அவரை குறித்து இந்த உலகத்தில் இருப்பவர்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொன்னார். இயேசு நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன், அமைதியை தருவேன் என்று சொன்னார். உயிர்த்த பிறகும் தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார் என்றால் அதன் சமாதானத்தின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும், அமைதியின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவேதான் உரோமியர் 5வது அதிகாரம் 1வது இறை வார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த சமாதானம் எப்படிப்பட்டதாம் பாருங்கள். நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர் உள்ளவரல்ல நாம், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டு உள்ளோம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த நல் உறவின் வழியாக அந்த சமாதானம் உடையவர்களாக நாம் மாறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நமக்கு அந்த சமாதானத்தை தருவதற்காக, அவருடைய மாட்சியில் பங்கு கொள்வதற்காகத்தான் நம்மை அழைத்து இருக்கின்றார். இந்த தயாரிப்பு நாளிகளிலே, இந்த திருவருகை காலத்திலே, அவருடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய நாட்களிலே நாம் மற்றவர்களுக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சமாதானம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை ஆறுதல் வார்த்தையாளாக நாம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் சமாதானத்தின் பிரபு நம்மோடு கூட இருப்பார், சமாதானத்தின் அரசர் நம்மோடு கூட இருப்பார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது இறை வார்த்தையிலே, எல்லாவற்றை அறிவையும் மீறி நிற்கும் கடவுளுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்களுடைய சிந்தைகளிலும் குடிகொள்வதாக என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இதயத்திலும் உங்களுடைய சிந்தனைகளிலும் குடிகொள்ளக்கூடிய வேளையிலே அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையிலும் உண்மையுமாக தங்கி இருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களை தக்க முறையில் நாம் பயன்படுத்துவோம். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார், எனக்காக ஒரு இரட்சகர் பிறக்க போகின்றார், பிறந்திருந்தார், பிறந்து இந்த உலகத்தில் என்னை போல் ஒரு மனிதனாக வாழ்ந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தார். அவர் இந்த பூமியிலே அமைதியை கொண்டு வருவார் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் நம்முடைய குடும்ப அமைதிக்காக மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, தாவீதின் மகனே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இஸ்ரவேலின் கடவுளே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுத்தவரே உம்மை ஆராதிக்கின்றோம். நாங்கள் சமாதானத்தோடு வாழ வேண்டும், உம்முடைய உறவில் நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உமக்கு நம்பிக்கை உடையவர்களாக இருந்து நீர் தரக்கூடிய அந்த மன உறுதியையும் அமைதியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நீர் எங்களை இந்த நாட்களிலும் திடப்படுத்தி தயாரித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். அப்பா,
தகப்பனே, இந்த திருவருகை காலத்திலே உம்மை தேடி நாடி வந்திருக்கின்றோம். நாங்கள் தயாரிக்கக்கூடிய தயாரிப்புகள் இந்த நாட்களிலே ஆண்டவரே எளிதாக எங்களை விட்டு போய்விடாதபடி எங்களோடு கூட இருக்கவும், நாங்கள் உம்மோடு தங்கி இருக்கவும், இந்த தயாரிப்பிலே பயன்களை பெற்றுக்கொண்டு அநேக மக்களையும் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளையும் உமது திரு சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த பலத்தையும் வல்லமையும் எங்களுக்கு நீர் தருவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உண்மையுள்ள தெய்வமே, இரக்கத்தின் ஆண்டவரே, எங்களுக்காக பிறந்து வந்திருக்கக்கூடிய இம்மானுவேலின் தெய்வமே, இந்த பூமிக்கும் இந்த உலகத்திற்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் அமைதியை தர அமைதியின் தெய்வமாய் இருக்கக்கூடிய தெய்வமே, எல்லோரையும் ஆசீர்வதியும், எல்லா குடும்பங்களிலும் அமைதியை கொடுப்பீராக, எல்லா தலைவர்கள் நடுவிலும் அமைதியை கொடுப்பீராக, எல்லா நாட்டிலும் அமைதியை கொடுத்து அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உம்மை ஆராதித்து வணங்கி உம்மை போற்றி புகழ்ந்து என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட சமாதானத்தை இழந்து தவிக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். சமாதான இழப்பை ஒத்துக்கொள்ளாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். அதிசயமான பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். ஒளியாய் இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். குழப்பத்தோடு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். எனக்கு நிம்மதி இல்லை, நான் இந்த உலகத்தில் வாழ்வது வீண் என்று சொல்லி தன்னையே காயப்படுத்தி வேதனைப்படுத்தி அழித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு குடிவெறிக்கும் பாவ பழக்கத்திற்கும் அடிமையாய் இருக்கக்கூடியவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒளியாக கடந்து வந்து விண்ணக அமைதி அவர்களுக்கு கொடுத்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்று